நாட்டுக்கு ரொம்பவுமே தேவைப்படுற வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் இது. இதில் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சர் என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து உணவு தண்ணிக்கு அடுத்து நம்ம ஆடைகள் தான் அடிப்படை தேவை. அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. வேர்ல்டு வைடு மார்க்கெட் காம்படிட்டிவ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்மளும் அதில் நல்லா பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஜவுளி தொழிலை சார்ந்த தொழில்களையும் அதனை சார்ந்த மக்களையும் பற்றி கேட்ட பொழுது எங்களை வேறு தொழில் தெரியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நலிஞ்சு போயிடுறதுனால நம்ம விதி இதுதான்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நொந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் தயார் பண்ணுற துணிக்கு வந்து சாயம் போடுறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலால் எல்லாம் உடம்புக்கிடும், அதுக்கிடும், இதுக்கிடுன்னு சொல்லி நான் வந்து செய்தியில் வருதுங்க பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் உபயோகப்படுத்துறது தினமும் நாங்கள் யூஸ் பண்ணுற இது தான். இப்போ சாயம் போடுறதுக்கு முக்கியமாக தேவை வந்து உப்புங்க. உப்பானது வந்து தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் வாங்குகிறோம். அந்த உப்பு தான் நாமளும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதனால் எந்த ஒரு பாதிப்பு வரல. அது எதுக்கு போடுறோம்னா அந்த கலர்னுடைய தன்மை வந்து நல்லா பிரைட்டாக வரத்துக்கு தானே தவிர வேறு எந்த ஒரு உடல் ஏதாவது இதாக கெடுக்கிறதுக்காக இல்லை. அதே மாதிரி அதுக்கு காஸ்டிக் போடுறோம். காஸ்டிக்குங்கிறது இப்போ நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற உடம்புக்கு போடுற சோப்பு ஆகட்டும், துணி துவைக்கிற சோப்பாகட்டும், இந்த காஸ்டிக் போடாமல் எதுவுமே பண்ண முடியாது. துணி துவைக்கவும் முடியாது. நீங்கள் உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறதுக்கும் அதுதான். அதனால் யாருக்கு எந்த கெடுதல் பாதிப்புங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ 55-60 வயசு ஆகுது. அப்போ இருந்து இதை உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கோம். இதனால் வந்து ஒருத்தருக்கு உடம்பு கெட்டு போச்சு, கேன்சர் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உண்மையானது அல்ல.